7 மாதம் கர்ப்பமா இருந்த ஒரு பொண்ண ஒரு கேஸ் சிலிண்டர் தூக்க சொன்னாங்க. அடுத்த சில நிமிஷத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா நீங்க கூட அதிர்ச்சியா போயிடுவீங்க. தமிழ்நாடுல ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு பழைய வீடு. அந்த வீட்டுல இருந்தாங்க மங்கையம்மாள். வயசு ஆகிட்டாலும் குணம் மட்டும் மாறல. கண்களில் கருணை இல்ல, மனசுல இரக்கம் இல்ல. அவங்க ஒரே மகன் முருகன். நல்லவன், மனசு நல்லது. ஆனா அவனுக்கு ஒரு பெரிய பலவீனம். அவன் எப்பவும் அவன் அம்மாவுக்கு எதிரா பேச மாட்டான். முருகன் வேலைக்காக வெளியூர்ல இருப்பான். மாதத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் வீட்டுக்கு வருவான். அந்த வீட்டுல தினமும் நடந்தது மங்கையம்மாளோட ஆட்சி. ஒரு நாள் முருகனுக்கு கல்யாணம் ஆகுது. காவ்யா ஒரு அமைதியான நல்ல மனசு கொண்ட பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகளா வர்றா. முதல்ல எல்லாம் நல்லாதான் இருந்தது. சிரிப்பு, பேச்சு, சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் நீண்ட நேரம் நீடிக்கல. முருகன் வெளியூர் போனதும் அந்த வீட்டோட உண்மையான முகம் வெளியே வந்துச்சு. காலை 5 மணிக்கே காவ்யாவை எழுப்புவாங்க. ஒரு வேலை முடிஞ்சா இன்னொரு வேலை. ஓய்வே கிடையாது. சாப்பாடு கூட நேரத்துக்கு கிடைக்காது. ஒரு நாள் அவளுக்கு உடம்பு சரியில்லை. அவள் மெதுவா, அம்மா கொஞ்சம் ஓய்வு வேணும் அன்னு சொன்னா. அதுக்கே மங்கையம்மாள் கத்தினாங்க. இங்க வேலை செய்ய தான் வந்திருக்கே, நாடகம் ஆடாத. அந்த நாள் முதல் காவ்யா அமைதியா அழுதுட்டே வேலை பண்ண ஆரம்பிச்சா. அவளுக்கு ஒரே நம்பிக்கை, முருகன் வந்தா எல்லாம் சரியாகும். ஆனா அவன் வந்தா கூட அவள் எதுவும் சொல்ல மாட்டா. அவன் மனசு உடைஞ்சிடும்னு பயம். ஒரு நாள் அவளோட வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குது. அவள் கர்ப்பமா இருக்கிறாங்கன்னு தெரியும். அந்த நிமிஷம் அவள் முகம் முழுக்க சிரிப்பு. இப்போ என் வாழ்க்கை மாறும் அன்னு நம்பிக்கை. ஆனா அந்த நம்பிக்கையே அவளோட பெரிய தவறு. மாதங்கள் கடக்குது. அவள் வயிறு பெருசா ஆகுது. ஆனா வேலை மட்டும் குறையல. மங்கையம்மாள் இன்னும் அதிகமா வேலை வாங்க ஆரம்பிச்சாங்க. நான் இருந்தப்போ எல்லாம் இதைவிட கஷ்டப்பட்டேன் அன்னு சொல்லி தள்ளுவாங்க. 5 மாசம், 6 மாசம். காவ்யா உடம்பு நாளுக்கு நாள் பலவீனமா ஆகுது. 7 மாசம். ஒரு மாலை, வெளியில மழை பெய்யுது. வீடு முழுக்க இருள். அந்த நேரத்துல கேஸ் சிலிண்டர் காலி ஆகுது. மங்கையம்மாள் சத்தமா கூப்பிடுறாங்க, காவ்யா, புதிய சிலிண்டர் எடுத்து வா. காவ்யா பயந்துட்டு நிற்கிறா. அம்மா, எனக்கு முடியாது. நான் 7 மாசம்னு மெதுவா சொல்றா. அதுக்கே கோபம் ஏறுது. என்னால முடியாதுன்னு சொல்ல வரல, போய் எடுத்து வா அன்னு கத்துறாங்க. அந்த வார்த்தை, அந்த குரல் காவ்யாவை உடைக்குது. அவள் மெதுவா அந்த சிலிண்டர் பக்கம் நடக்கிறா. கைய வைத்து தூக்க முயற்சி பண்றா. அந்த ஒரு நொடி அவள் சமநிலை இழக்கிறா. சிலிண்டர் கையிலிருந்து வழுக்குது. அதே நேரத்துல அவளும் கீழே விழுறா. ஒரு பெரிய சத்தம். தூசி எல்லாம் எழுந்து போகுது. அவள் தரையில் விழுந்து வலியால் அலறா. ஆனா அந்த குரல் யாருக்கும் கேட்கல. அந்த இரவு முழுக்க அவள் வலியோட கிடக்கிறா. அடுத்த நாள் காலை அவள் அசையவே மாட்டா. மங்கையம்மாளுக்கு அப்பதான் பயம். முருகனுக்கு ஃபோன் பண்றாங்க. அவன் ஓடி வந்து வீட்டுக்கு வர்றான். அவள் நிலைமைய பார்த்ததும் அவன் குலுங்குறான். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. ஆனா அவள் உயிர் போயிடுச்சு. அந்த வார்த்தை கேட்டவுடனே முருகன் உடைந்து போறான். அவன் மனசுல ஒரு கேள்வி மட்டும், நான் இருந்தா இதை தடுக்க முடியுமா? ஆனா இது இங்க முடிஞ்சிடல. அந்த இரவு வீடு முழுக்க அமைதி. அடுப்பங்கரை பக்கம் இருந்து ஒரு சின்ன சத்தம், மெதுவா யாரோ நடக்கிற மாதிரி. மங்கையம்மாள் மெதுவா திரும்பி பார்க்கறாங்க. அங்க ஒரு நிழல். அந்த நிழல் மெதுவா வெளிச்சத்துக்கு வருது. அது காவ்யா. அதே முகம். ஆனா கண்களில் கோபம். அவள் மெதுவா பேசுறா. என்னால முடியாதுன்னு சொன்னேன்ல. மங்கையம்மாள் நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலை அந்த வீட்டுல இன்னொரு செய்தி. மங்கையம்மாளும் உயிரிழந்தாங்க. எப்படி நடந்தது யாருக்கும் தெரியல. ஆனா அந்த கிராமத்துல இன்னும் ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த வீட்டுல இரவு நேரத்துல ஒரு கர்ப்பிணி பொண்ணோட அழுகுற சத்தம் இன்னும் கேட்குது.